I thank God that God is our ultimate Father. நம்முடைய பிதா நம்முடைய தேவன் அவரே சிறந்த பிதாவாக இருக்கிறார். God has taught us many things. நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு போதித்து இருக்கிறார். And as fathers, we ought to understand. ஒரு அப்பாவாக நம்ம ஒரு காரியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். The true example is our God Himself. தேவனே அவரே நல்ல முன் உதாரணமாக நமக்கு இருக்கிறார். So because today is Father's Day, இன்னைக்கு அப்பா நாள். I didn't know that only today is Father's Day. God looks like every day should be Father's Day. எல்லா நாளும் தந்தை தினமாக இருக்கும். There is never a day for rest for fathers and mothers. அப்பா அம்மாவுக்கு ஓய்வு நாளே இல்லை. We wake up, we do everything that is needed. காலையில் எழுந்திருச்சு தேவைப்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் We செய்து make sure that everything is provided for our family பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தேவைப்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. before we lay our head in our pillow. படுக்கிறது வரைக்கும் நம்ம எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்குறாங்க. So we honor every father ஒவ்வொரு அப்பா அம்மார்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கிறோம். as much as we honor every mother. அதே சமயத்தில் அம்மாமாருக்கு நம்ம மறுப்பதில்லை. Amen. Hallelujah. So don't just be good to them today. இன்னைக்கு மட்டும் நன்மை செய்கிறதா இருக்காதீங்க. Be steady with them today. Be steady with them today, but be good to them every day. Be okay with them. Be easy with them today. இன்னைக்கு அப்படியே நல்லா அவங்க கவனிங்க. But every day be good to them. ஆனா தினசரி அவங்களுக்கு நல்லா கவனிக்க வேண்டும். Hallelujah. So because today is Father's Day, I decided to, say some things that will be worth hearing for fathers as well as for children. இன்னைக்கு தந்தை தினமாக இருப்பதனால அதை குறித்து தான் சில காரியங்கள் பேச முடியாது தான் நான் வந்திருக்கிறேன். But before we begin, let us just turn to our neighbor and say Jesus is Lord. அதை ஆரம்பிக்காத முன்னாடி பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவே, இயேசு ஆண்டவராக இருக்கிறார். These are some of the words where the present believers of children of this present age, they fail to understand that Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர் இந்த வார்த்தைக்கான இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்க இதை மறந்துடுறாங்க. They only understand the word OMG. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் OMG. That's all. அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. But they don't know that Jesus is God. ஆனா இயேசுவே ஆண்டவராக இருக்கிறான்னு அவங்க மறந்துடுறாங்க. There is no O there. அந்த இயேசுவே ஆண்டவருக்கு ஓ It என்று is வார்த்தை not oh my God, it is Jesus my God. Amen. OMG இல்ல, ஆனா இயேசுவே ஆண்டவராக இருக்கிறார். So change your OMG to JMG. அப்ப நீ என்ன செய்யணுமா? JMG ஆ மாத்தணும். Amen. Hallelujah. Okay, so our topic today இன்னைக்குள்ள தலைப்பு is we're going to talk a little bit about fathers, dad. அப்பா அம்மாக்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். There are many dads here who are actually who are much more senior than myself. என்னை காட்டிலும் இங்க இருக்கிற நிறைய அப்பா அம்மாக்கள் இருந்து வயதுல பெரியவரா இருக்கீங்க. And there are junior dads as well. அதே சமயத்தில் எனக்கு ஜூனியரா இருக்கிற அப்பா அம்மாக்களும் இருக்கீங்க. And there are dads to be. Dads to be. அப்பாவை மாற போகிறவர்கள் இருக்கீங்க. Okay, some who are still planning on getting married. சிலர் திருமணம் பண்ணுறதுக்கு ஆயத்தப்பட்டு So I கொண்டிருக்காங்க. believe that it will help each and every one of you. எப்படி இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் நம்புகிறோம். Amen. So we're going to talk about some simple principles from the Bible. வேதத்தில் இருந்து சில வழிமுறைகளை நாம் பார்க்க போகிறோம். Okay, Christians are supposed to exemplify Christ-like living in their daily life. கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Am I talking to Christians today? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட நாம் பேசுகிறோம். Each one of us carry a Bible. வேதத்தை நீங்க எல்லாரும் சுமக்கிறவராக இருக்கீங்களா? Hallelujah. Each one of us carry a Bible. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேதத்தை சுமக்கிறவர்கள். On Friday they also saw something about the Word of God. வெள்ளிக்கிழமை கூட தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம நிறைய பார்த்தோம். And today we are studying about the Word of God. இன்னைக்கு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். So we are supposed to exemplify Christ-like living. கிறிஸ்துவை போல வாழ்கிற முறை நம்ம பேசுகிறோம். And we also must remember and empathize that some of believers here may not, or they would have lost their father. அதே சமயத்தில் நம்ம என்ன சொல்ல வருகிறோம்னா சிலர் தன்னுடைய தகப்பனை இழந்திருப்பீங்க. There are people who have not seen their father. சிலர் அப்பாவை பார்த்ததே இல்லை இதுவரைக்கும்.
there are some who have had a bad experience with their fathers. அந்த சில தகப்பனோட தவறான அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். That is why when we look at men, all fathers they have flaws. No fathers are perfect. அங்கே நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா அப்பா அம்மாவுக்கு வந்து குறைபாடுகள் இருக்கு. And I'm saying this out of my experience. இது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன், பேசுகிறேன். No fathers are perfect. எந்த அப்பா அம்மாவும் வந்து பரிபூர்ணன்றா. That's why we have to look upon God, who is our example. அதனால perfect example. தேவனே நம்ம நல்ல உதாரணமாக நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளலாம். God's word is perfect in every sense. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை வந்து பரிபூர்ணமானது. So God will teach us on how to be better parents. ஆக நல்ல ஒரு அப்பா பெற்றோரா இருப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரு. So in whatever phase that we are living in, ஆக எந்த விதமான சூழ்நிலை நீங்க இருந்தாலும், some are parents, some are grandparents, சிலர் அப்பாவா இருக்கீங்க, சிலர் தாத்தாவா இருக்கீங்க, we can always learn something from God's word. நிச்சயமாக நம்ம வேதத்துல இருந்து காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். So we are talking about godly parents. தெய்வீக பெற்றோர்களை பற்றி நம்ம In this present generation we need more godly parents. இந்த காலகட்டத்துல அதிகமான தெய்வீக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். We need more parents who are walking in God's word. That's why we call godly parents. தேவனுடைய வழிகளில் நடக்கிறதுனால தெய்வீக பெற்றோர்கள் நம்ம அழைக்கிறோம். இவர்கள் அதிகமாக நம்ம There is a difference between a Christian parent and a godly parent. கிறிஸ்துவ பெற்றோர்களுக்கும் தெய்வீக பெற்றோர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. A Christian parent ஒரு கிறிஸ்துவ பெற்றோர் is a parent who believes in Christ, இவர்கள் வந்து இயேசுவை நம்புவார்கள், but is not walking ஆனா in ஆண்டவருடைய Christ. வழியில அவர்கள் நடக்க மாட்டார்கள். So they have this label that they are Christian parents, அவர்கள் ஒரு பேரு தான் இருக்கும் கிறிஸ்துவ பெற்றோர்கள் என்று, but they are not godly parents. ஆனா அவர்கள் வந்து தெய்வீக பெற்றோராக இருக்க மாட்டாங்க. Godly parent தெய்வீக பெற்றோர் are parents who follow God's word, இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்கிறவர்கள், who always will go back to the scripture and say what the scripture is saying, இவர்கள் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை பார்த்து வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொல்வார்கள். because they know that they cannot give right judgment. ஏனென்றால் அவர்கள் வந்து அதிக காரியங்கள் நியாயம் தீர்க்க முடியாதனால வேதத்துக்கு போகிறார். So these are called godly parents. விவிதமான மக்கள் வந்து தெய்வீக பெற்றோர் என்று சொல்கிறோம். So we have to go back and see where do we stand. அங்க நம்ம போய் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னு நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டும். So this message is not only for fathers, இப்போ நான் கொடுக்கிற செய்தி வந்து அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, but as also for mothers. இது அம்மாவுக்கும் நம்ம கொடுக்கிறோம். Or anyone who secretly living parent. Anyone who secretly living parent. Secretly living parent. ரகசியமா யாராவது இங்க இருக்கீங்களா பேரனா? No, okay. So, godly parent. தெய்வீக பெற்றோர். So a parent who walks according to God's word. இவர்கள் தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள். Okay, so that's why God gives us a godly counsel through His word. அதனால தான் தேவன் அவர் வார்த்தை மூலமாக ஆலோசனை தருகிறார். We learn to follow God's word and follow His footsteps. அவருடைய அடிச்சுவடுகளிலும் அவர் வழிகளில் நம்ம நடக்கிறோம். To be godly parent, ஒரு நல்ல தெய்வீக பெற்றோராக இருப்பது, we have to be obedient parent. இவர்கள் வந்து கீழ்ப்படிக்கிற பெற்றோர்களா இருக்கிறார்கள். Say obedient parent. சொல்லுங்க கீழ்ப்படிக்கிறார். Oh, you only hear obedient children. அநேக தடவை வந்து கீழ்ப்படிக்கிற பிள்ளைகள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. But now we are talking about obedient parent. ஆனா இப்ப நம்ம சொல்லுகிறோம் கீழ்ப்படிக்கிற பெற்றோர். Obedient parent. Obedient parent to not to your children. Obedient parent to God's word. இவர்கள் கீழ்ப்படிக்கிற பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் கீழ்ப்படிக்கிறது, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறார். Okay, you don't obey your children. நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிக்கிறது இல்ல, but we obey God's word. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறோம் And teach our children. அதை கேட்டு பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். Why I am saying this, because this present generation, this present age, it is going the other way around. ஏன் இதை சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு வந்து இந்த உலகம் தலைகீழா போயிட்டு இருக்கு. Parents are becoming more obedient to the children. Parents are becoming more obedient to children. பெற்றோர்கள் இப்ப வந்து பிள்ளைகளுக்கு அடிமையாக போறாங்க. When in my time, when I grow up, நான் வளர்ந்த காலத்துல I cannot tell my father to be obedient to me. எங்க அப்பாவை பார்த்து சொல்ல முடியாது, அப்பா நான் சொல்றது கேளுன்னு சொல்ல முடியாது. I've never even dreamt about it. அதை யோசிக்கவே முடியாது, அந்த மாதிரி I பேசுறது. cannot tell my mother to be obedient to me. எங்க அம்மாவை பார்த்து அம்மா நான் சொல்றது கேளுன்னு சொல்லவே முடியாது. If I do that, அந்த மாதிரி சொன்ன then you will become rebellious children. அது வந்து முரட்டாட்ட பிள்ளையாக மாறிடும். By now I will already be lost. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன், காணாம போயிருப்பேன். But obedient children is correct. கீழ்ப்படிக்கிற பிள்ளைகள் தான் சரியான வழி.
Obedient children to parents. கீழ்ப்படிக்கிற பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும். Obedient parent to God's word. கீழ்ப்படிக்கிற பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தை. So there are some principles that the Bible, there are many principles that the Bible has actually spoken of. வேதத்துல நிறைய வழிமுறைகள் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. So we are just extracting a little bit here and there just to give today. இன்னைக்கு கொடுப்பதுக்கு உங்களுக்கு இங்க மங்க சில காரியங்களை எடுத்து பேச போறோம். But I would advise every parent here, ஆனா இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்? go back and study the scripture. தேவனுடைய வார்த்தையை நீங்க வீட்டுக்கு சென்று நல்லா கருத்தா படிங்க. Because there are tons and tons of examples and counsels that are being given for parents to guide your children. பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு ஆண்டவர் அதிகமான ஆலோசனைகள் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். So today I'm going to start with the first topic as in the area of wealth. இப்போ நம்ம பேச போகிற காரியத்துல வந்து இங்க செல்வ வளம் சொத்து அதை பத்தி பார்க்க போறோம். Everybody say wealth. செல்வ வளம். We all have an obligation to acquire wealth for our loved ones. நம்ம நேசிக்கிறவர்களுக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கு. That's what we are working. இதுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம். That's what we are doing. That's why we are striving. அதனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். So, but what does the Bible say about acquiring wealth? இந்த சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது குறித்து வேதம் என்ன சொல்கிறது? And we are going to look from Proverbs chapter 23. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் When you have time, read the whole Proverbs 23. நேரம் இருக்கும்போது நீங்க முழுமையாக இத வாசிச்சு பாருங்க. If you have more time, you read the whole book of Proverbs. நிறைய நேரம் இருந்துச்சுன்னா முழுசா நீதிமொழிகள் முழுதாக நீங்க வாசிக்கணும். Okay, Proverbs chapter 23 verse 4 and 5. நீதிமொழிகள் 23 4 5. And we are going to read all together. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். And all the parents say, பெற்றோர்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க? Amen. Amen. Okay, 1 2 3. Okay, 10 seconds. 9 8 5 4 2 1. Okay. 1 2 3. Okay, verse 4 and 5, huh? Okay, it says, இங்க சொல்றது, do not overwork. அதிகமாக வேலை செய்யாத. Do not overwork to be rich. சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக பிரயாசம் பண்ணாத. Because of your understanding, because of your own understanding. சொந்த அறிவினால cease. நீங்க அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றது. Will you set your eyes on that which is not? For riches certainly make themselves wings. They fly away like an eagle toward heaven. Okay? So it's talking about not to overwork. It is important for fathers to work. அப்பா அம்மாக்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அதிகமாக செய்யாதீங்கன்னு சொல்றது. Every parent here have an obligation to work and provide for the family. குடும்ப தேவைகளை சந்திக்க அப்பா அம்மாக்கள் வந்து சேர்த்து வைக்க வேண்டும்னு சொல்லுது. This is God's principle. இது தேவனுடைய ஆலோசனை. We don't run away from this principle. இந்த ஆலோசனையில இருந்து நம்ம ஓட முடியாது. Okay, every father and mother have that ability, who are in that ability to work, must work and provide for the family. குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்க பெற்றோர்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து காரியங்களை செய்யறதுக்கு அது செய்ய அவசியத்தை அவர் சொல்றார். But it's important for the parent to work adequately and make time for the family. போதுமான அளவுக்கு குடும்பத்துக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்றார். Sometimes we go to one extreme and then forget the other. சிலர் வந்து ஒரு பகுதியில காரியங்களை செஞ்சு இன்னொரு பகுதியை விட்டுருவாங்க. So we need to have a clear balance when it comes to living a Christian life. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ எல்லா விதத்திலும் சரிசமமாக காரியங்களை செய்ய ஆண்டவர் இங்க உற்சாகப்படுத்துறார். Working and providing for a family, for family is spiritual. குடும்பத்துடைய தேவையை சந்திக்கிறது வேதம் சொல்கிறது இது ஆவிக்குரிய காரியம். That is the work of a godly parent. இது வந்து தெய்வீக பெற்றோருடைய கடமை. An ungodly parent is the opposite.
தெய்வீக பெற்றோராக இல்லாவிட்டால் அது அவன் வேற மாதிரி செய்வான். Okay, so it is important to deposit and invest time in coming together as a family. அங்கே ஒரே குடும்பமாக வந்து காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. No matter how much work, you need to come together as a family. நம்ம எவ்வளவு வேலை செய்தாலும் சரி நம்ம வந்து குடும்பமாக ஒன்றாக சேர வேண்டிய நேரம் இருக்க வேண்டும். To honor the Lord. தேவனுக்கு கனம் செலுத்த. When the children of Israel came out from Egypt, God gave them this pattern. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வெளியே வரும்போது ஆண்டவர் இந்த செயல்முறையை கொடுத்தார். The pattern never changed. அந்த செயல்முறை இன்னும் மாறவில்லை. Don't change the pattern. அங்கே நாம் கூட அதை மாற்றக்கூடாது. God never changed the pattern. ஆண்டவர் அந்த செயல்முறைகளை மாற்றுகிறது. Hallelujah. Hallelujah. God made it easier for us நமக்கு ஆண்டவர் அதை சுலபமாக ஆக்கிவிட்டார். by Jesus dying on the cross. ஆண்டவர் இயேசு மரித்ததனால எல்லாத்தையும் சுலபமாக்கி விட்டார். But the principle applies. ஆனா அந்த செயல்முறை இன்னும் செயல்படுகிறது. Still applies. அது இன்னும் செயல்படுகிறது. Okay, so invest time in coming together as a family. That is the work of the father and the mother. ஒரு பெற்றோருடைய கடமை என்னவென்றால் குடும்பம் வந்து ஒன்றாக சேருவது அது அவர்களுடைய கடமை. Spend time at least maybe 20 minutes, 30 minutes coming together as a family and honor God. ஒரே குடும்பமாக ஒரு 20 நிமிஷம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறது வந்து அவர்களுடைய கடமை. You cannot go and tell your children, hey, you go and pray. நீங்க பிள்ளையை பார்த்து சொல்ல முடியாது, நீ போய் ஜெபம் பண்ணு பா. Oh, did you pray? நீ ஜெபிக்கியா? Oh, yes, I prayed. அவன் சொல்லுவான் ஆமா ஜெபிச்சேன். You would have just prayed for his food. அவன் ஒருவேளை வந்து அவன் சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணிட்டு He போயிடுவான். didn't pray for anything else. He didn't have a personal time with the Lord. வேற எதுவும் ஜெபம் பண்ணிருக்க மாட்டான். அவர் தேவனோட நல்ல உறவு வந்து உருவாக்கி இருக்க மாட்டான். So we have to be practical in teaching them. ஆக அதை வந்து நம்மளுடைய செயல்முறையில அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். Not just telling them. சும்மா சொல்கிறது மட்டும் முடிந்து இருக்கக்கூடாது. If you cannot, as a parent, cannot teach your child, then it's a very difficult. You're going through a difficult path. பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத நிலையில இருக்காங்கன்னா அவர் ஒரு கடுமையான பாதையில செலுத்துறாருன்னு அர்த்தம். Your 20 minutes as a family in the presence of God will save you 20 years of turmoil. 20 நிமிஷம் குடும்பமோடு சேர்ந்து தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருப்பது 20 வருஷத்துக்கு வந்து பிரச்சனைகளை நீங்க தள்ளி வைக்கணும். It is okay to chase after certain wealth, to acquire wealth, but acquire it adequately. செல்வத்தை நம்ம சேர்த்து வைக்கிறதுல நம்ம மும்முனா இருந்தாலும் சரி, ஆனா தேவனுடைய சமூகத்துல வந்து சேருவது அவசியம். Because at the end of the day, how much wealth that we save also, கடைசி காலத்துல எவ்வளவு நம்ம சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும், when we go down 6 feet under, will come to us. நம்ம 6 அடி கீழே போகும்போது எதுவுமே நம்மள பின்ன வராது. So we are chasing after something that we are not going to keep forever. ஆக நம்ம என்ன செய்கிறோம்னா நமக்கு உதவி செய்யாத காரியத்தை நம்ம தேடிட்டு போறோம். Spend more time in investing onto the relationship with your child and child with your parents. ஆக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோடு நீங்க என்ன செய்யணும், முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. This is what Solomon says, the preacher. Solomon, இதுதான் சோலமன் வந்து பேசி சொல்கிறார். the richest man of his time, அவருடைய காலத்துல ஐஸ்வர்யவானாக இருந்தவர், who has everything, literally everything that he needs, he has. அவர் வாழ்க்கையில தேவைப்பட்ட அனைத்து காரியமும் அவர் கையில இருந்துச்சு. You talk about glory, he has glory. You talk about riches, he has riches. You talk about wealth, he has wealth. மகிமையை பத்தி பேச போறீங்களா, ஐஸ்வர்யத்தை பேச போறீங்களா, எல்லா காரியத்திலும் அவர் கையில இருந்தது. There is nothing on earth which God didn't give him. God gave him everything. பூமியில் உள்ள காரியங்கள் எதுவுமே அவருக்கு கொடுக்கப்படாதது இல்ல, எல்லாமே அவர் கையில இருந்தது. So taking some advice from him is, I think, it's very, very worthwhile. ஆக அவர் அந்த சோலமனுக்கு ஆலோசனை பெற்றுக் கொள்கிறது ரொம்ப ஒரு அவசியமா இருக்கு. And the Bible talks about this in Ecclesiastes chapter 1. பிரசங்கியில நான் பார்க்கிறோம் 1:3ல. Turn to chapter 1. Ecclesiastes chapter 1. பிரசங்கியா 1:3. Okay, Ecclesiastes chapter 3. பிரசங்கி 1:3. He actually begins. This is the book of the preacher. பாருங்க, இது போதகருடைய. What do you expect from the book of a preacher? ஒரு போதகருடைய புத்தகத்துல இருந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? Something great. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். Oh, the preacher is going to give some mystery, 10 ways to get rich. அல்ல ஒரு ஐஸ்வர்யவான் மாறுறதுக்கு 10 வழிகள் அத பத்தி பேச போறாரு. Because he was the richest man in his time. ஏன்னா அவருடைய காலத்துல அவரை போல
ஐஸ்வர்யவான் யாருமே இல்ல. The first line he begins is very, very interesting. பாருங்க அவர் சொல்லுகிற முதல் வரி என்னவென்றால் In verse 1, 1ஆம் வசனத்துல says, let's just quickly look at verse 1. 1ஆம் வசனத்துல முதல் வாசிப்போம். What does it say? What is the key word? என்ன திறவுகோல் என்ன அவர் சொல்லுகிற காரியத்துக்கு? என்ன எழுதியிருக்கு படிங்க தமிழ்ல. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். Continue. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். Oh, he starts with a very beautiful keyword. ஒரு நல்ல திறவுகோல் வாசனத்தை இருக்கிறார். He says what? என்ன சொல்றாரா? Vanity of vanities. மாயே எல்லாம் மாயே. Vanity of vanities. மாயே எல்லாம். This is a man who has everything. பாருங்க இவர் சொல்லுகிறது வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவர் சொல்லுகிறார். He has acquired his he managed to get everything that he needed. அவருக்கு தேவைப்பட்ட காரியத்தை எல்லாத்தையும் அவர் சம்பாதிச்சார். This is a man full of wisdom. அறிவில வந்து சிறந்தவராய் இருக்கிறார். And then he says all is vanity. அப்புறம் வந்து சொல்றாரு மாயே எல்லாம் மாயே. This is what happens when we continue to chase after dreams more than God. பாருங்க ஆண்டவரை தவிர மற்ற காரியத்தெல்லாம் அதிகமாக He தொடர்ந்து says that everything else around me is meaningless. அவர் சொல்றாரு என்ன சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாமே மாயை. What is all this? இதெல்லாம் என்னோட வாழ்க்கைக்கு எதுக்கு வந்தது? These are all this is the ecosystem which God has actually created. This is the ecosystem which God has created. How life comes, how life goes, how the water comes, how the water goes. ஐஸ்வர்யம் எப்படி வரும், தண்ணீர் எப்படி வரும், எல்லாம் எப்படி எப்படி நடக்குதுன்னு ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நியமிச்சு வச்சிருக்கார். No matter how much you try to acquire wealth, you are not going to be full. நீங்க எவ்வளவா தான் நீங்க சம்பாதிச்சு வச்சாலும் நீங்க வந்து திருப்தி அடைய போறது. You just try and see you acquire wealth and then when you have already reached your goal, you will not be satisfied. பாருங்க நீங்க ஐஸ்வர்யத்தை நிறைய சேர்த்து வச்ச பிற்பாடு கடைசியில நீங்க வந்து உங்களுக்கு திருப்தி இல்லாம போயிடும். Just a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்குமா? Just a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்குமா? I will be satisfied. ஐயோ கொஞ்சம் கிடைச்சாலும் திருப்தி When you get a little bit more, you will go for another little bit more. அந்த கொஞ்சம் கிடைச்சா என்ன செய்வீங்க? இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? So now what happens? Each time you go for the little bit more, you will acquire more time. You will get more. You will make more time for that. அதிகமாக நீ தேடிட்டு வரும்போது தேவனுடைய நேரம் வந்து அங்க குறைய ஆரம்பிச்சிருது. To a point where you have already lost all your time with your loved ones, which has more meaning. ஒரு காலகட்டம் வரும்போது உங்களுக்கு நீ நேசிச்ச ஆளுகள் எல்லாம் வந்து உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க, எல்லாம் விலகி போயிடும். Today that is what we are going for. We are studying also. We are chasing after dreams. Remember, we are chasing after what? Dreams. இப்போ என்ன பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய கனவுகளை வந்து தேடிட்டு ஓடுறாங்க. Chasing after dreams. Chasing after dreams. Chasing after my dreams. My dream. என்னுடைய கனவு இதுதான், நான் இப்படிதான் இருக்க போறேன், இப்படி செய்ய போறேன்னு அதையே தேடிட்டு ஓடுறோம். This is when we have this kind of mindset, we will never be able to have a peace of mind in our own life. இந்த மாதிரி எண்ணத்தோட ஓடிக்கொண்டே இருந்தா தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்காது. And this is dangerous. This is what Solomon says. He says it's dangerous. இது ஆபத்தான காரியம். அதுதான் சோலமன் சொல்றாரு, இது மாயை ஆபத்து. Because whatever you are chasing after, it's going to leave it behind here. ஏன்னா எதெல்லாம் நான் துரத்திட்டு போகிறோமோ அது எல்லாத்தையும் இந்த பூமியில விட்டுட்டு போவோம். And he talks about something which is very interesting. அதுக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். Okay, let's go to, before that we go to verse 3. மூணாம் வசனத்தை He says, what profit has a man from all his labor in which he toils under the sun? Many a times our goals, we set it in the wrong thing. அநேக தடவை நம்முடைய கனவுகள் ஆசைகள் வேற தவறான காரியமாக வைக்கிறது. He says, what profit has a man from all his labor? அவனுடைய வேலையின் பிரயாசத்திலே அவனுக்கு கிடைத்த நன்மைகள் என்னன்னு கேக்குறார். You labor, work so much, overtime after overloading of time. நீ கடினமாக நேரத்துக்கு நேராக நேரத்தை போட்டு நீ செய்யற காரியத்துல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேக்குறார். Got a little bit of free time, part time. வேலை. You got little bit of free time, you want to go work part time. ஒரு வேலை முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சுனா வேற ஏதாவது செய்றீங்க. But to make time for the Lord, no time. ஆனா தேவனுக்கு செலுத்த வேண்டும் நினைச்சீங்கன்னா அது கிடையாது. You want to make time, you have time and then you go and work part time.
உங்களுக்கு நேரம் இருக்கு, அந்த நேரத்தை வந்து அதிகமான வேலை செய்யறதுக்கு நீங்க போட்டு வைக்கணும். But to make time for the Lord, you don't have time because you use that part time which you are supposed to spend time with the Lord. You use it as your part time work. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வந்து தேவனுக்கு கொடுக்காதனால உங்களுக்கு வேற வேலையை செய்யறதுனால இப்ப தேவனுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. And then by the time you come back home, you are already exhausted. எல்லா வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தோட கலப்பா அப்படியே படுத்துருக்கு. And then you still not satisfied. அப்பயும் திருப்தி இருக்காது. And then you go on doing the same thing because you are following the wrong principles. இது தவறான வழிமுறையை நீங்க பின்பற்றுறதுனால காரியங்கள் எல்லாமே தவறாக And your child is watching. உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு Your child is following your footsteps now. உங்களுடைய அடிச்சுவடுகளை உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றுறாங்க. Your child feels that in order for you to be happy and successful, you need to work and work part time and work any other time. அப்ப இந்த பிள்ளை உங்களை பார்த்தோம், ஆமா சம்பாதிச்சா தான் வாழ முடியும், இந்த நேரம் கிடைச்சுனா இன்னும் அதிகமா வேலை செய்யணும்னு அவங்களுக்கு And you keep working and working and working. By the time you notice, you are already 75 years old. நீங்க வேலை செய்து திரும்பி பாப்பீங்க 75 வருஷம் முடியும். And your children are all big grown. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. All children ready, all young. இப்போ உங்க கூட எல்லாம் ஒரே வெளியூர். Now you ask them to make time for you, they cannot make time. இப்போ வந்து என்னோட நேரம் செலுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. Because the part time which they get, they go and work. Because with the part time which they have, they also go and work. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிக நேரம் வந்து அதே கூட அவங்க வந்து வேலைக்காக பயன்படுத்திட்டாங்க. And this is how the cycle of the world. Satan has made people to think that this is wealth, this is happiness, this is success. அப்ப பிசாசு என்ன செய்யறான், இதுதான் இப்படிதான் வாழ்கிற முறைன்னு ஜனங்களோட வந்து வாழ்க்கை வந்து அப்படியே சுத்தி பண்ணுவாங்க. And as long as we are in that cycle, we will never be able to come out from it. அகல இந்த சக்கரத்துக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொண்டு இருந்தால் நம்ம இதிலிருந்து வெளியே வர முடியாது. You know how many of you have seen the what you call inside the circle, the hamster? அந்த எலி வந்து அந்த சக்கரத்துக்குள்ளாக அப்படியே ஓடி. How many of you have a hamster in the house? வீட்ல அந்த ஹாம்ஸ்டர் எலி போல இருக்கும், அதுக்கு அவங்க வச்சிருக்கீங்களா? There are two types of people. ரெண்டு விதமான ஆள் இருக்காங்க. They like to keep the hamster. சிலர் வந்து அந்த எலி வச்சிருக்காங்க, அது உள்ள வச்சிருக்க ஆசை வச்சிருக்கிறது ஆசை. Okay, and then they like to see the hamster around it. சிலர் வந்து அந்த சக்கரத்துக்குள்ளாக அந்த ஓடுகிற எலி ஓடுகிற அது மேல ஆசையா இருக்கும். The hamster is much more smarter than the person who's watching the hamster. அந்த மனுஷன் பாக்குறாங்க, அவனை காட்டிலும் அந்த எலி வந்து இன்னும் பண்ணாது. At least the hamster is trying to do something. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு அது உள்ளுக்கு ஓடிட்டு வந்து. But the person who's watching, I just like to watch lah. Wow, very nice lah. The hamster so cute. Oh. ஆனா அந்த பாத்து கொண்டே இருக்கறானே, பாத்துட்டு என்ன சொல்றான், ஐயோ அழகா ஓடுதான்னு சொல்லிட்டு. How much time they are wasting? பாருங்க இத பாக்குறதுனால எவ்வளவு நேரத்தை வீணாக்குறாங்க. So sometimes our life is like that, just going on the cycle, not coming out of it. சமயத்துல வந்து சக்கரத்துல மாட்டிக்கொண்டது போல நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. Once our children come to a certain age, we also pull them inside. Come, you also do the same thing. உங்க பிள்ளைங்க ஒரு வயசு நீங்க என்ன செய்யறீங்க, அவங்களே உள்ளாத கொண்டது அவங்களே ஓட வைக்கிறீங்க. So we are not coming out from it, but we are coming into it. We are falling into it ourselves. ஆகிய சக்கரத்துக்குள்ள வெளியே வரது காட்டிலும் நம்மளும் சேர்ந்து நம்ம அங்கே ஓடிக்கொண்டே இருக்கோம். Hallelujah. So in verse chapter 7, Ecclesiastes chapter 7, பிரசங்கி 7வது அதிகாரம் and verse 11 and 12 it says, 11-12 வாசிக்கிறோம். It says, wisdom is good with an inheritance, and profit to those who see the sun. For wisdom is a defense as money is a defense. Wisdom is a defense just as we think money is defense for us. Money is a security for us. We take insurance, we do this, we do that, we're protecting ourselves. But wisdom is much more better than that. Ecclesiastes chapter 7 verse. பிரசங்கி 7வது அதிகாரம் 11-12. Okay, we will read. தமிழ்ல படிப்போம். சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. But excellence of knowledge is that wisdom gives life to those who have it. யாருக்கு இந்த ஞானம் இருக்கிறதோ அவருக்கு வந்து வேதம் சொல்கிறது ஜீவனை தரும். Hallelujah. For wisdom is a defense. Acquire wisdom than wealth.
ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் This சொல்லுகிறது. is what the Bible, the biblical principle, the godly parent தெய்வீக பெற்றோர்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் will go after wisdom இவர்கள் ஞானத்தை தேடி ஓடுவார்கள். because wisdom is a better defense system ஏனென்றால் இந்த ஞானம் தான் தன்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று. than money. பணத்தை காட்டிலும் இந்த ஞானம் தான் For the eyes of the world, ஆனா உலகத்தின் பார்வையில money is a better defense. இந்த ஐஸ்வர்யம் தான் பணம் தான் அவர்கள் வந்து பெரிய பாதுகாப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. But the richest man in the world says, ஆனா இந்த உலகத்திலேயே மகா கோடீஸ்வரனா he இருக்கிறவர் says, wisdom is a better defense. அவன் சொல்லுவான் ஞானம் தான் எனக்கு பாதுகாப்பு. So, what we are supposed to look for? ஆக நம்ம எதை நம்ம தேடி ஓட வேண்டும்? How are we supposed to raise our children? நம்முடைய பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்க வேண்டும்? Don't raise them to make money as an important part of their life. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது பணம் என்று போதிக்காதீங்க. Raise them up by saying wisdom is more important. ஞானம் தான் பெரிது என்று சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். They don't place priorities on the wrong things. ஆக தவறான காரியத்தின் மேலாக வைக்க வேண்டாம் நம்முடைய கவனம். That you neglect your children being in the presence of God. இவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வராதபடிக்கு நம்மளே தடை பண்ணணும். Don't labor until you lost your children. பிள்ளைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகிறது வரைக்கும் அந்த வேலை செய்ய வேண்டாம். Because when you do that, you are dishonoring God. இப்படியாக நம்ம செய்யும்போது தேவனுக்கு கனவீனப்படுத்துகிறோம். And when you dishonor God, your children will eventually dishonor God. தேவனுக்கு மரியாதை நம்ம தரும்போது பிள்ளைகளும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. Remember that you are the priest. பாருங்க நம்ம எல்லாரும் தேவனுக்கு ஆசாரியராக As இருக்கோம். parent, you are the priest in your own house. குடும்பத்துல பெற்றோர்களாக இருக்கிறார்கள், குடும்பத்துல So what ஆசாரியர். kind of measures that you have taken to be the priest in your house? அங்க குடும்பத்துல ஆசாரியனா இருப்பதுக்கு எந்த விதமான காரியங்களும் எழுதணும். What kind of measures that you have taken to honor that part of the vow that you have made before the Lord? தேவன் முன்பாக வாக்குறுதி கொடுத்ததை வந்து எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம்? Each parent who have children will come in front and dedicate the child to the Lord. பிள்ளைகள் பெற்றெடுத்த பிற்பாடு பிள்ளைகளை வந்து முன்னால வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. That is a vow that you are making before God. அது தேவன் முன்பாக நீங்க செய்கிற அறிக்கை. You don't what is the vow? Normally what is the vow that we make before God? Why do we dedicate children? பிள்ளையை எதற்காக நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம்? எந்த விதமான வாக்குறுதிகள் நம்ம கொடுக்கிறோம்? Why do we dedicate children? எதுக்கு நம்ம வந்து பிரதிஷ்டை பண்றோம்? Parents who have dedicated children, please tell. பெற்றோர்கள் இருக்கீங்க. Why do we dedicate children? எதுக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணுகிறோம்? Huh? Why do we? It's a good question, you know. நல்ல கேள்வி. Why do we dedicate children? பிள்ளையை எதற்காக பிரதிஷ்டை பண்ணுகிறோம்? Something to remember. Oh no, because Hannah in the Bible she dedicated Samuel to the Lord. That's why I dedicate. வேதத்துல ஆனா வந்து பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால தான் நான் Many people they dedicate children as a tradition, not as a sign of a vow before God. ஒரு ஆண்டவருக்கு வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறத விட்டுவிட்டு ஒரு சடங்காச்சாரமாக செய்து கொண்டு இருக்கிறார். Anna made a vow before God and she gave Samuel to God. ஆனா தேவனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை போலவே அந்த பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டு வந்தாங்க. That's dedication. இதுதான் ஒப்பு கொடுக்கிறது. And she made that vow before God. That is the kind of vow that she made. அவர் சொன்ன வார்த்தையை இப்படியாக தான் செய்து அவர் முடித்தார். God, you give me a child. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாங்க. And that child I will give you back. இந்த குழந்தையை உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னார். And she did that. அதே போலவே செய்தார். She kept to her vow. அவர் சொன்ன வார்த்தையை அவர் உறுதியாக பிடிச்சு கொண்டார். Keeping a vow when we dedicate our child is very, very important. பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுகிறது வந்து ஒரு முக்கியமான அவசியமான காரியம். You know what is a vow? நம்ம செய்யற பிரதிஷ்டை என்ன No தெரியுமா? matter what happens, என்ன வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, I will not break it. நான் இதை உடைக்க மாட்டேன். That's vow. இதுதான் வந்து வாக்குறுதி. Very, 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 very serious thing. இது ஒரு அவசியமான ஒரு காரியம். How serious are we as parents making the vow? இந்த பிரதிஷ்டையை செய்யும் போது எவ்வளவு நம்ம வந்து முக்கியப்படுத்துகிறோம். Turn to Ecclesiastes chapter 5. பிரசங்கி 5வது அதிகாரத்துக்கு வருவோம். Okay? Ecclesiastes chapter 5. I think so. Okay. Yeah, chapter 5. பிரசங்கி 5வது அதிகாரம்.
it says, in verse 4, நாலாவது வசனம் turn to verse 4, Ecclesiastes chapter 5 verse 4, it says, when you make a vow to God, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டா do not delay to pay it, அதை செலுத்த தாமதிக்காதே. for he takes no pleasure in what? அவர் மூடரின் He takes no pleasure in fools. மூடரின் பிரியப்படுவதில்லை. Pay what you have owed. Better not to vow than vow and not pay. ஒருத்தரை செய்துவிட்டு அதை செய்யாம இருக்க கூடாது. Very, very important. So when we bring our children to God, அங்கே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும்போது when we are dedicating, remember that every word that has been spoken, நம்ம சொன்ன அந்த அறிக்கை செய்த வார்த்தைகள் it carries a lot of weight. அது பாருங்க நிறைய பாரம் சுமக்கிறது. How are we going to keep this particular vow? What kind of plans do we have for the child to grow in the ways of God? அந்த வாக்குறுதிகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி என்னென்ன காரியங்கள் செய்து அவர்களை கொண்டு வரணும். We normally take all other measures, we will make sure that the child got insurance, we will make sure that the child got education, investment, we have make sure that the child got this saving, that saving, under the sun all the saving. இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற காரியங்கள் இன்சூரன்ஸ், ரொட்டி எல்லாத்தையும் இருக்க வேண்டியது But அவசியம். when we ask about the plans you have for the child, spiritual plans, no plans. ஆவிக்குரிய தேவைகள் இருக்குதா அப்படின்னு திட்டம் போட்டுருக்கீங்களா? அதான் சண்டே ஸ்கூல் போறாங்க, யூத் மீட்டிங் போறாங்க. போதும். சண்டே ஸ்கூல் போறாங்க, யூத் மீட்டிங் போறாங்க. That's enough. Sunday school and youth meeting are not educational thing. சண்டே ஸ்கூல்ல கத்து கொடுக்கிறது, யூத்ல கத்து கொடுக்கிறது பத்தாது. They give some insights. They give some that 40 minutes they spend is just a small span of time only. அவங்க அந்த நேரத்துல செலவழிக்கிற காரியங்கள் வந்து பெற்று கொடுக்கிறது. That's why it is called a fellowship, youth fellowship. அதனால தான் இதுக்கு பேர் வந்து யூத் ஐக்கியம். They are fellowshipping with the community of godly people. தேவ மக்களோடு அவர்கள் வந்து அங்க கலந்து காரியங்கள் செய்யறாங்க. It doesn't mean that they have been 100% being educated, everything they need all jumbled up and put inside. கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாத்தையும் அவங்க பெற்றுக்கொள்வார்கள் அர்த்தம் இல்லை. There is the job of the parent to make sure that okay, come guys, everybody, come, let's all sit together. We are going to read God's word. We are going to pray together. Only then the child will know, oh, this is how to pray. ஒரு பெற்றோராக நம்ம என்ன செய்யலாம், பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து கலந்து ஜெபிக்கும் போது தேவனோட உறவு கொள்ளும்போது இப்படிதான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். Why a child is being rebellious? ஏன் பிள்ளைகள் வந்து முரட்டாட்டமா இருக்கிறாங்க? Because the parent never taught the child. ஏன்னா பெற்றோர் வந்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கல. It's not that they want to be rebellious. அவர் முரட்டாட்டம் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசைப்படுது. Oh no, they go to school, this friend, that friend, this friend, that friend. No. அவங்க பெற்றோர்கள் சொல்வாங்க, இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, இந்த பையன் கூட சேர்றாங்க, அந்த பையன் கூட சேர்ந்து போறாங்க. They spend more time in the house. ஆனா நேரம் அதிகமாக வீட்ல தான் இருக்காங்க. And they see. ஆனா என்னன்னா அவங்க பார்க்கறாங்க. Jesus, whenever he taught, he demonstrated everything. பாருங்க, ஆண்டவர் இயேசு அவர் போதிக்கிற காரியத்தை எல்லாத்தையும் அவர் செய்து காமித்தார். A child picks up better with demonstration. பாருங்க, ஒரு பிள்ளை வந்து காரியங்களை வந்து பெற்றுக்கொள்ளணும்னா அவர் செய்கிறதை பார்த்து மொத்தம் கற்றுக் கொடுக்கிறார். A child picks up better when the parent demonstrates. That's why the same way the father takes the cup and drink, the child also will take the cup and drink. இது எப்படி நம்ம பார்க்கறோம்னா, பெற்றோர்கள் வந்து வீட்ல வந்து தண்ணி குடிக்கும்போது அவங்க எப்படி குடிக்கறாங்களோ அத போலவே அந்த பிள்ளைங்க வந்து கற்றுக் கொடுக்கறாங்க. They will do everything the same. வீட்ல அப்பா அம்மா என்ன செய்யறாங்களோ அத போலவே செய்யறாங்க. Why? Because they have already learned that trait from the parent. ஏன் இப்படி நடக்குதுன்னா, பெற்றோர்கள் வந்து காரியங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. If the child doesn't pray, பிள்ளைகள் வந்து ஜெபிக்காம இருந்தாங்கன்னா, then something is wrong with the priest. என்ன பிரச்சனைனா ஆசாரியருக்கு பிரச்சனை இருக்குது. Something is wrong with the priest that is actually being exemplified by the child. இந்த ஆசாரியருக்கு பிரச்சனை இருப்பதனால இது பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுகிறது. So how do we solve this? அங்க இந்த பிரச்சனை எப்படி தீர்வு கொள்றது? Go back to God's word. தேவனுடைய வார்த்தை திரும்பி வாங்க. What does God's word say? வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? Let's see. பாப்போம். This is what the Bible says. இதுதான் வேதம் சொல்லுகிறது. The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், in Deuteronomy chapter 6. உபாகமம் Deuteronomy chapter 6. We got to read verse 1 and then verse 9. Okay? Just we got to fast forward. Verse 1 and verse 9.
Verse 1 it says, now this is the commandment, and these are the statutes and judgments which the Lord your God has commanded to teach you, that you may observe them in the land which you are crossing over to possess. And now you go down to verse 9, it says, okay, ஒன்பதாம் வசனம் பாருங்க. okay, 9 படிச்சிருங்க முதல்ல. பார்க்கணும் 6:1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. And then God is giving them practical examples now. Look at practical example. Number 1. You shall write them on the doorpost of your house. Verse 9. பாருங்க, ஆண்டவர் இப்ப அவர்களுடைய செயல் முறைகளை இருந்து கொண்டு வருகிறார். You shall write them on the doorpost of your house. 9ஆம் வசனத்துல பாருங்க, அவைகளை உன் வீட்டு நிலைகளில் உன் வாசல்களில் எழுதுங்க. That means when they go, when they enter their house, the doorpost they have already written the commandments. பாருங்க, வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டுல அந்த கதவுடைய எழுதிருக்கும். So that the child keeps seeing, goes out, come here, go there. They are subconsciously they are taking in. அப்ப இந்த பிள்ளை வந்து நுழைஞ்சு வெளியே போய் சுத்திட்டு வந்து திருப்பி நுழையும் போது நான் இதை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவனுடைய மனசாட்சியில பதிஞ்சிடும். And then now we come to verse 2. 2ஆம் வசனம் பார்க்கிறோம். That you may fear the Lord your God, to keep all His statutes and His commandments which I command you, and you and your son and your grandson, okay, all the days of your life, and that your days may be prolonged. Okay, now verse 3. 3ஆம் வசனம் பார்க்கிறோம். Therefore, hear the Lord, O Israel, be careful to observe it. You have to be careful to observe it, that it may be well with you, and that you may multiply greatly, as the Lord your God of your fathers has promised you in the land flowing with milk and honey. Okay, now, okay, 7 படிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. Okay. And you shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house. When you sit in your house, you talk about God. வீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை பேசுங்க. Okay, now let's be very practical. இப்ப நம்ம இப்படி If you do that now, when you go back home, you go to sit and you go to talk, they are going to go off. நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து நீங்க பேசலன்னா அவங்க வந்து போய்வாங்க இடத்தோட. Or they will be with your phone. சொல்லுங்க. இல்லனா போன் கையில எடுத்து வச்சிட்டு அம்மா சொல்லுங்க கேட்கலாம். கேக்குறாங்க. சொல்லுங்க. அப்படிதான் இருப்பாங்க. யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. What it means is you have a devotion in your house. என்ன சொல்லுகிறதுன்னா தேவனுடைய வீட்ல வந்து ஒரு நல்ல ஜெபிக்கிற நேரத்தை உருவாக்குங்க. It's not talking about when you sit, when you walk. Oh, the Bible says when you lie down, when you rise up. தூங்கி இருக்கும்போது என் மகனே ஆண்டவர் என்ன சொல்லுங்க. அந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா யாரும் கேட்க மாட்டாங்க. It's the practicality. See what it says. Okay, before you lie down, why not you pray together? When you rise up, have a morning prayer if you want. Okay, படுக்காத முன்பாக ஜெபம் செய்யுங்க. but these are the practical examples that we teach our children, so that once they pick up, they will do it even when they go to their hostels. பாருங்க, இது பெற்றோர்கள் செய்யும்போது பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு அவங்க போகிற இடம்னா இதே செய்ய ஆரம்பிப்பாங்க. But if we don't do all this, they are going to be sleeping at 10 until 10 o'clock, 11 o'clock, 12 o'clock, 1 o'clock, lunch time they will wake up. சொல்லாமல் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, காலையில எழுந்திருக்க மாட்டாங்க. நான் கணக்கா மத்தியானம் சாப்பிட்டாலே இருக்கும். Because why? They don't have the, oh, my parents themselves don't do what? அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க பெற்றோர்களே இதை செய்யலையே, நான் என்ன செய்யணும்? My parents never did, what for I want to do? பெற்றோர்கள் இதை செய்யாம இருக்கிறாங்களே, நான் எதுக்கு? So the parents are given very strong responsibility now. You have to do it so that they will see you do it. பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு மேல நிறைய பொறுப்புகளை வைக்கிறார். நீங்க முதல்ல செய்யுங்க, அப்புறம் அவங்க செய்வாங்க. You know that term monkey see, monkey do. பொறுப்பு பார்ப்போம், பொறுப்பு செய்யும் தெரியுமா? Monkey see, monkey do. பொறுப்பு பார்த்து பொறுப்பு And செய்யும். that's what's happening. Okay, that's what's happening. They are seeing. It's not that they just do blindly, but they're seeing how you do, and then they follow that this is part of the lifestyle. And once they come to a certain age, they will understand why they are doing it. இவர்கள் பெற்றோர் செய்யறத பார்த்து செய்யும்போது காலகட்டம் காலம் நிறைவேறும்போது அவங்களுக்கு தெரியும் எதற்காக அவர்கள் செய்யறாங்க.
That is why sometimes when if parents don't read the Bible, if those parents don't have a prayer altar in their house, they just பெற்றோர்கள் வந்து ஜெபிக்காமல் நல்ல ஜெபபீடத்தை உருவாக்காமல் இருந்தா and when the child comes and asks them a question, பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாட்ட வந்து கேள்விகளை கேட்டாங்கன்னா Appa, who is this Noah in the Bible? வேதத்துல இருக்கிற நோவா யாருப்பா கேட்டா Oh no, that one is Jesus' disciple. They don't know. Or sometimes they will say, I don't know, you go read the Bible lah. இது வந்து இயேசுவோட சீடர் போல நீ பைபிள் படி உனக்கு கத்துக்கலாம்னு Oh சொல்றாங்க. wait, I Noah. Wow. Okay, let me go. Check Google. Okay, Noah. Oh Noah. Okay. So once you already given them all this pattern, they will keep all this and they will start living their life based on that. The bad example. These are bad examples. வேற இடத்துல இந்த ஆலோசனை பெறனால தவறான கருத்துக்களை அவங்க அங்கேயே பெற்றுக்கொள்கிறார். Oh, what for I want to read the Bible? Anybody ask me question, I just Google lah. அப்ப யாராவது கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க? இது எனக்கு கூகுள் இருக்கு நான் அத பத்தி அறியணும்னு சொல்லுவோம். I just Google only lah. You know, that is Google becomes their parent now. இப்போ வந்து யாரு அப்பா அம்மா கூகுளா மாறி Because they depend so much on other things apart from their parent. பெற்றோர்களை தவிர மற்ற காரியத்து மேலாக அவங்க வந்து பெற்றுக் கொடுக்கிறது அதை பார்க்கறாங்க. They don't come and say, oh no, I lost my son to this, I lost my son to drugs. My son went to college and came back as a doctor. அப்புறம் வந்து போற சொல்லிட்டு இருப்பாங்க பிள்ளை வந்து படிக்க அனுப்புனேன் இப்படி போச்சு இங்க அனுப்புனேன் அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி. Before going, he went as a son, came back as a doctor. பையனை வந்து அனுப்புனாங்க படிக்கிறதுக்கு வரும்போது பொண்ணா மாறிட்டாங்க. These are all happening now. இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. Yeah, I changed my name. என் பேரை நான் மாத்திட்டேன். Okay, அதுல கடைசில ஏதாவது போட்டுருவாங்க. So this is very very important. How are we going to exercise proper living with our children? ஆகிய பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம கையாளுறது? Okay, enough of parents talking to parents. ரொம்ப பெற்றோர்கிட்ட பேசிட்டே இருக்கு. Okay, I hope I didn't talk too much. Okay, let's go quickly for children. இப்ப பிள்ளைகளுக்கு நம்ம வரோம். Okay, children. Proverbs chapter 10 verse 1. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் Proverbs chapter 10 verse 1. Very fast. What does it say? 10:1. Proverbs 10 verse 1. நீதிமொழிகள் 10:1. The Proverbs of Solomon. What? Makes a glad father. Read properly. A wise son makes a glad father. A wise son makes Glad father. a glad father. If you children, you want your parents to be happy with you, very simple. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்க கூட சந்தோஷமா இருக்கணுமா? You better be wise. நீங்க ஞானியா இருங்க. Be wise. Learn to be wise. ஞானவானா இருக்க கத்துக்கோங்க. Okay? Because a foolish son, what? But a foolish son is the grief of his mother. You know why you foolish lah. Don't be foolish. Okay, now we're going to talk about wise. What is wise? இப்போ வந்து ஞானத்தை குறித்து பார்க்க போறோம். What is wise? What is wisdom? ஞானம் என்றால் என்ன? What is wisdom? How does wisdom come? ஞானம் எப்படி வருகிறது? How does wisdom come? How do we acquire wisdom? எப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்வது? The Bible says the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே The fear of the Lord. எதுக்கு ஆரம்பம்? The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். How do we get the fear of the Lord? எப்படி ஞானத்தை தேவ பயத்தை பெற்றுக்கொள்வது? When we spend time with God. தேவனுடைய நேரத்தை செலவு The பண்ணுவது. fear of the Lord is not, oh, I'm so scared about it. No, it's not that fear. தேவனுக்கு பயப்பட பயம்னா ஐயோ அடிச்சிட்டு வரா அப்படியே போறது இல்ல. That one is the horror movie which you watched last night. அது That's not the fear. நேத்து நீ பேய் படம் பாத்தீங்களா? The fear of the Lord makes us respect God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் தேவனுக்கு கனம் செலுத்துகிறது. Okay, it goes vice versa. Parents who do not honor God will result in children who do not honor God. பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கனம் செலுத்தாமல் இருந்தால் பிள்ளைகளும் அதே மாதிரி செய்வார்கள். Proverbs chapter 4 it says, "Hear my children, the instruction of a father, and give attention to know understanding." பிள்ளைகளை நீங்கள் தகவல் போதகத்தை கேளு. Okay? 4:1. Proverbs 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். Okay, so these two scriptures are just now a wise son makes a father glad,
இந்த ரெண்டு வசனம் And then listen to your father's instruction. இதா அப்பாவுடைய ஆலோசனையை You கேளு. want to make your father glad, listen to his instruction. அப்பாவை பிரியப்படுத்த போறீங்கன்னா அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க. Okay? Children, if you want to make your parents happy, you learn to be wise. பிள்ளைகள் வந்து அப்பாவை நீங்க பிரியப்படுத்த Okay, போறீங்க. now, wise does not mean being intelligent. ஞானம் என்கிறது வந்து அறிவாளியா இருக்கிறது You அர்த்தம். are not, I'm not talking about academic intelligence, no. நீங்க அறிவாளி அந்த அறிவை பத்தி நான் பேசல. Okay? To be, if you are intelligent and not wise, you will try to outsmart your parent. நீங்க அறிவாளியா இருந்து ஞானமா இல்லாமல் இருந்தால் You will try to outsmart your parent. You will try to make your parent a fool. உங்க பெற்றோர்களை வந்து நீங்க முட்டாள மாதிரி. And that is why you get into a lot of trouble. இதனால தான் அநேக பிரச்சனைகள் நடக்குது. To be wise is not to be intelligent. நீங்க அறிவாளியா இருக்கிறது வந்து ஞானமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல. You know, sometimes we are more knowledgeable than our parents. Like for example, சமயத்துல your phone, how to use your phone. You know, your parents may not know how to send, download WhatsApp. சில நேரத்துல பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் காட்டியும் கொஞ்சம் அறிவு கூட இருக்கும். ஏன்னா அவங்க போன் எல்லாம் வந்து சில காரியங்கள் செய்யறதுனால முடியும். Okay, you don't want to tell this also you don't know which world you are living. You're still in the cave. So simple, this also don't know. பிள்ளையா Every time I have to do something. Why you went and delete it? Who told you to delete it? Your parent may not even know the word delete. Your parent may not even know the word delete. So delete. Why delete? They don't even know what is that. அதுக்கு ஸ்கிரீன்ல கொஞ்ச நேரம் அப்படியே தட்டிக்கிட்டு இருந்தா அது அந்த தோலா சைன் வந்துடும், தட்டி விட்டுருவாங்க. சீலா முடிஞ்சிடும், போயிடும். எதுக்கு போச்சு ரப்சர். So they don't know. But you get angry with them. பெற்றோர்கள் செய்யறதுனால பிள்ளைகள் வந்து அவங்க மேல கோவப்படுறாங்க. Forgot to top up. Why you never tell me? Next time tell me early. அந்த மெசேஜ் வந்து யாருக்கு தெரியும் எப்போ வருது? You keep count lah, you as a child. You know? So sometimes small things. That is trying to be intelligent and not being wise. To be wise is to respect. இந்த மாதிரி நடக்கிறது வந்து அவங்களுடைய அறிவை வந்து காமிக்கிறாங்க. இது வந்து ஞானம் இல்ல. Okay? To be wise is to respect them, honor them, ஞானமா இருக்கிறது என்ன அர்த்தம் என்றால் அவர்களுக்கு வந்து கவனம் செலுத்த மரியாதை செலுத்துகிறது. care for them. அவர்களுடைய பரிமாற்ற என்ன சொல்லுவாங்க? கேரிங்கா இருப்பது. Okay? Care for them. If they don't know what, teach them with respect. அவர்கள் மேல அக்கறையா இருப்பது தான் ஞானம். That is what you call being wise. இப்படிதான் அவர்கள் வந்து ஞானமா இருப்பது அர்த்தம். A wise son makes his father glad. ஒரு ஞானமுள்ள பிள்ளை வந்து அப்பாவை சந்தோஷமா வச்சிருப்பான். If you are intelligent நீங்க அறிவாளியா மட்டும் இருந்தா and try to outsmart them, you are a fool. வேதம் சொல்கிறது நீங்க அறிவாளியா இருந்து அவங்களை கனவீனப்படுத்தீங்கன்னா நீ ஒரு மூடன். And you will bring grief to your mother. அம்மாவுக்கு வந்து வேதனையை உண்டாக்குற. So learn to honor your parents. அதாவது பெற்றோரை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். If your parents don't know Jesus, pray for them. உங்களுடைய பெற்றோர்களுக்கு இயேசு தெரியல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. So these are some of the examples that we can learn, okay, for parents as well for children. அங்க நல்ல உதாரணங்கள் வந்து இங்க பெற்றோர்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி இங்க வேதம் தருகிறது. So learn to use discretion, use wisdom. When you have wisdom, you will know how to exercise discretion. அங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதை எப்படி கையாளுகிறது நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். Being wise is when to use your intelligence and when to use respect, when to use both in a proper balance. ஞானம் என்றால் உங்களுடைய அறிவை வந்து எந்தெந்த இடத்துல நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று அதை கற்று தரும். Some children put password and go. They won't even know what's the password. சில பிள்ளைங்க வந்து போன்ல வந்து பாஸ்வேர்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்பா அம்மா வந்து அது எப்படி திறக்கிறதுன்னு தெரியாது. Some parents they will forget the password. சில பெற்றோர்கள் வந்து பாஸ்வேர்டை மறந்துடுவாங்க. அதனால தான் நிறைய the phone companies now they come up with the face. You see the face, no? அதனால தான் போன்காரங்க வந்து பாஸ்வேர்ட் இல்லாம உங்களுடைய முகத்தை பார்த்தா திறக்கணும். Okay, very simple, thumbprint. கையில் வச்சா திறந்துடும். But the idea is learn to respect them. ஆனா இப்ப முக்கியமான காரியம் என்னவென்றால் அவருக்கு நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டும். Learn to compromise with them. அவர் செய்த தவறை வந்து நீங்க பெருசுபடுத்த கூடாது. You know this word give and take. You know what is give and take? Not you give, I take. No. Give and take is what? தமிழ்ல சொல்றேன் அனுசரிச்சு போகணும்.
விட்டு கொடுத்து போகணும். ரைட், விட்டு கொடுத்துட்டு போகணும். Learn to give and take in areas that you can give and take. நீங்க எங்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுத்துருங்க. Learn to come and discuss with them. அவர் கூட உட்கார்ந்து கலந்து பேசுங்க. If you do not agree about something, if you are not happy about something, if your parent is not happy about something, their way of reacting to you is different. ஒரு காரியம் வந்து அவங்க ஒத்து போகாம இருந்தால் அவங்களை செய்யும் முறை அப்படித்தான் இருக்கும். அதனால நீங்க விட்டு கொடுங்க. Your parent has the right to use the rod on you. உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்க மேல புறப்படுத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. And that's fine, as long as they don't abuse it. அதை தவறான விதத்தில் பயன்படுத்தாம இருக்கிறது ஓகே தான். But you, when you talk to them in any area, in any way also, learn to exercise respect. அக்கா நீங்க பெற்றோர்கள் எந்த பத்தியில நீங்க பேசணும் சரி மரியாதையோட பேசுறத கத்துக்கணும். That is much more better than anything else. இது மற்ற காலத்தில் இது சிறந்ததா இருக்கும். Parent, if you want to leave something behind for your child, உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க வைத்து போக ஆசைப்பட்டீங்கன்னா teach them how to gain wisdom. எப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்கிறது என்று அதை கற்றுக்கொள்ளும். Because when they learn how to gain wisdom, they have got everything. ஞானத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டார்கள் என்றால் எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார்கள். The Bible says the fear of the Lord is the kingdom. வேதம் சொல்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். So it's the word of God that we need to bring each one of us together as a family. தேவனுடைய வார்த்தை தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த இணைக்கக்கூடிய வல்லமை. Okay, let us all stand up.